அப்படியா? நர்சரி கடை வச்சிருக்கோம், அதில் போதிய வருமானம் இல்லைன்னு வந்து கேட்டேன். இப்போ எப்படி இப்போ போயிட்டு இருக்குது? இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உனக்கு நிரந்தரமான தொழில் நல்ல வருமானம் கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால 2 தொழில் பண்ணிட்டு இருக்கோம், 2 தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அதனால மிச்சமாக மட்டும்தான் வைக்க முடியலையே தவிர ஆக மொத்தம் வேணுங்கிற நேரத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு கைக்கு வந்துடுது. அதனால வர்ற ஆடி முடியட்டும், ஆவணி மாதம் அதே ஒரு ஆவணி பிறந்ததையுமே 4 காசு நமக்கு நிற்கிற மாதிரியும் நல்ல வருமானம் வர்ற மாதிரியும் உனக்கு கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வருமானம் வர தேவையற்றதுக்கு அல்லாதது கடனை கட்டிடுவோம், கையில் மட்டும் இப்போ நிற்காது. அதை நிற்கிற மாதிரி உனக்கு ஆவணிலேருந்து பண்ணி தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கிட்டவா, நான் கருப்பசாமி கூடவே வர்றேன்ப்பா. இதை பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு நான் கருப்பை கூடவே இருக்கிறேன். சரியா? அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பொம்மநாய்க்கம்பாளையம் முயற்சிப்பேன். குதிரை எப்படியே விற்கணும்னு சொல்லிட்டோம், விற்றுட்டோம், அட்வான்ஸும் வாங்கியாச்சு. அதனால் முழுசும் விற்றுட்டோம் அப்படின்னா அதனால் முக்கால்வாசி கடன் தீரவே தீராது. அதனால் எல்லாத்துக்கும் என்ன பதில்? உப்பு குடி இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் குழப்பத்தோடு இருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுற, நாளைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமைக்கு மேலே போய் அவகிட்ட பேசுனா அவள் சரின்றுவான். அதனால் அவளும் காலி பண்ணிடுவான். நீயே போய் பேசு. வேற ஆளை கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அவனுக்கும் செலவுக்கு தரணும். நான் சொல்கிறப்ப நீ போய் பேசு. சரியா? சரி, போய் காலில் விட்டுவான். நீ எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். நம்ம கொடுக்கணும் 6 லட்சம் ரூபா. எவ்வளோ கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அவன் சரின்னு வெளியில் வரணும். அதனால் கிரையம் பண்ணணும். அதே போல் உனக்கு அந்த இடத்துலேருந்து மீட்டு கொடுத்து அதே போல் கடனையும் கட்டி தனியாக ஆர்டர் எடுத்து தைச்சு கடனை கட்டி கருப்பசாமி ரூபாய்க்கு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தருவேன். அதனால் வந்து தாய் வீட்டு பக்கம் போகணும், சகாதர வீட்டு பக்கம் போகணும்னாலாம் போக வேணாம். நீ இப்போ பார்த்து வச்சிருக்கிற வீட்டுக்கே போ, நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். சரியா? நாளைக்கு வந்து பார்த்துட்டு போ. புதன்கிழமைக்கு மேலே போய் பேசு. கூடவே வரம்போ, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் எப்படியாவது மகனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிடாதா? குறி 1, மகனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக கருப்பசாமி சொல்லணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தானே? அதனால் மகனை நல்லபடியாக திருத்தணும், சொன்னபடி கேட்க வைக்கணும். அதே மாதிரி எந்த கெட்ட பாதையிலையும் போகாமல் நான் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்தா போதுமா? அதே பண்ணணுமா? பண்ணலாமான்னு கேட்குறியா? பண்ணணும். போய் காலையில் வந்துட்டு அதையும் பட்டு வரேன். அதே போல் கருப்பசாமி அதையவே அமைச்சிடலாம். அதுக்குள்ளே இவனை திருத்தணும். திருத்தி நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு நான் நிம்மதியாக கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்தேன். அதனால் நீ நாளைக்கு இருந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? நீ கேட்டது போல் நாளைக்கு தான் தீர்ப்பு. அதே மாதிரி மகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக வேணும். அதனால் கருப்பசாமி இப்படி நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது இல்லையா? அதனால் நீண்டுக்கிட்டே போகிறத வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு பண்ணணும். அதனால் தீர்ப்பு நாளைக்கு டைம் கொடுக்குறேன். நான் சொன்னதுக்கு மட்டும் டைம் எவ்வளோ மாதம் வேணாலும் போயிருக்கட்டும். நான் சொல்கிறத நாளைக்கு வா. நாளைக்கு நான் கருப்பசாமி தவறாமல் தீர்ப்பு சொல்கிறேன். அந்த தீர்ப்பில் உனக்கு வந்து முடிச்சு கொடுத்து செட்டில்மெண்ட்டு பேசி இவ்வளோ அமௌண்ட்டு கணக்கு பண்ணி 2 பேர்த்தையும் பிரித்து விட்டா போதும்ல? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதை நீ சாப்பிட்ரு. நாளைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 கோபி வச்சுப்பா. கோபி அதனால் சூழ்ச்சி வேலை நடக்குதுப்பா. சரியா? இதை படியில் வைப்பா. சூழ்ச்சி வேலை கட்டாயம் நடக்குது. நானும் கூட நினச்சேன் என் மகன் தான் சொல்லிட்டே இருக்கிறான், அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். இப்போ கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம மேடையே ஏற முடியாமல் இருக்கிறோம். அதனால் நீ என்ன பண்ணுற, நாளைக்கு என்னை வந்து பாரு. சரியா? நாளைக்கு வேறு பக்கம் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கியா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, ஏன் வர முடியாது? நாளைக்கு வந்துட்டு போ. அப்புறம் வியாழக்கிழமையும் பா. ஆனால் நாளைக்கு கட்டாயம் வரணும். என்கிட்ட மண்ணை ஒப்படைச்சிருக்கிறீல்ல, உன் பிரச்சனை தீரணும்ல, அதனால் கட்டாயம் வந்துட்டு போ. சரியா? நீ கேட்டதோட நாளைக்கே அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி யார் செஞ்சாலும் சரி அவனுக்கு அப்போவே திரும்பிடணும். அதே மாதிரி நம்ம கடன்லேருந்து புக்கு மீட்டு கொடுக்கணும். சீக்கிரமாக கேட்ட இடத்துல பணம் கிடச்சிடணும், கட்டாயம் கிடச்சிடும். அதே மாதிரி நாளையிலேருந்து நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துரும். அப்படி தான் போதும்ல? கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி
உத்தரவிட்டு துருவா பலக்கடி பத்தில் மேட்டுப்பாளையம் முயற்சிப்பேன் குதிரை மேட்டுப்பாளையம். அப்படியா? சரி சரி, நம்ம எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துடணும். அதனால சேர்த்து வச்சிடணும். கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. அதனால தை 30 வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் என்னை பார்க்க வந்துடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடணும். வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். எனக்கு என்ன சொல்லி எடுப்பேன், எப்படியாவது அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் நான் கருப்பசாமி நம்பி வாழ்க்கையெல்லாம் ஒப்படைச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது இடையில கொஞ்சம் குளறுபடி நடந்து போச்சு. அதையெல்லாம் தாண்டி எனக்கு எப்படியாவது கருப்பை காப்பாற்றி கொடுத்து மீண்டும் அதே இடத்துல உள்ளே போகணும். அதனால் கருப்பசாமி சம்மதத்தோடு போகணும். அதனால் ஒருத்தி இடத்த மாற்றணும். அதனால் நான் இடத்த மாற்றிடுறேன். சரியா? அதே போல் கருப்பசாமி மாற்றியும் விட்டுறேன், உன்னை அந்த இடத்துல சேர்த்தியும் வச்சுறேன். சரியா? இதை கொண்டு பாங்க வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். எல்லா மக்கள்னா யார்? அவ்வளோதான். இதை மட்டும் குடிச்சிடணும். நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்ப்போம். அப்படி பண்ணிடு. எந்த ஊர்? மறுபடி அவினாசி பாளையம் போயிடுச்சுப்பா. அவினாசி பாளையம். நான் கருப்பசாமி வந்து எனக்கு பழக்கடை போடணும், பூக்கடை போடணும்னு வந்து கேட்டேன். நான் உனக்கு பழக்கடையும் பூக்கடையும் போட்டு கொடுத்தனா இல்லையா? அப்போ தவறாமல் என்னை வந்து பார்த்துருக்கணும்ல. இப்போ கடை போட்டாச்சு, வாடகை கை காசுன்னு தான் கொடுக்கணும். அப்படித்தானே? அதனால் போட்டிக்கு இன்னொரு கடையும் வந்திருக்கு. அதனால் அவன் பொடி வேலை பண்ணிட்டு இருக்கானா, அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கான். முதல்ல ஏற்கனவே அவன் கூட பிரச்சனை தான், ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை. அவன் முன்னாடி ஜெயிச்சு நான் அந்த கடை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு கடையும் வாங்கி கொடுத்தேன், பழமும் இறக்கி கொடுத்தேன், வியாபாரமும் பண்ணி கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை வந்து பார்க்காததுக்கு காரணம்? அதனால் வர முடியலன்ட்டு. இப்போ நான் எல்லாமே திருப்பி எல்லாம் போயிடுச்சு, வந்தபடியே கடை மட்டும்தான் இருக்குது. சரியா? அதுவும் வந்து மரியாதைக்கு வேண்டி நம்ம அதுக்கு கை காசு கொடுத்து வச்சுருக்கோம். கேவலமாகி போயிடுவோமே அப்படின்னு. அதனால் நீ தவறாமல் நீ வந்த அப்படின்னா நான் கருப்பசாமி வந்து உனக்கு தவறாமல் உனக்கு வியாபாரம் நாளையிலேருந்தே ஓட்டி கொடுத்துருவேன். உனக்கு கடை போட்டதையும் உனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதனால நானும் அங்கே வர்றதுக்கு டைம் இல்லை. என்ன பண்ணுறது? என் குதிரை அந்த பக்கமே திரும்ப மாட்டேங்குது. வீட்டில் என்னாச்சு? இன்னொருத்தனை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சது யாரு தப்பு? நானா? அது நான் பொறுப்பு கிடையாது. அவன் யாரு? உன்ற வீட்டில் ஒரு கெட்டது நடந்திருக்குதா? நான் கேட்கறது உன்னோட குடும்பத்தில் நடந்துச்சாப்பா? நான் கருப்பசாமி வந்து நல்ல மூடில் இருக்கிற, கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். உன்ற வீட்டில் அது கிடையாது. சரியா? உன்ற சொந்தமாக வேணா இருக்கலாம். நடுவீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு வர முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் யார்? அவன் உரம்பரக்காரன் தானே? அப்படித்தானே? அப்படி கொண்டாந்து விட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ அந்த இடத்துல முதலீடு போடணும், கடை வாடகை கொடுக்கணும், மாதம் 50,000 ரூபா கையில் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ நீ மறக்காமல் என்னை வந்து பார்க்கணும். சரியா? அதனால் வர வியாழக்கிழமை வரணும். இன்னையிலேருந்து நான் பொருளாதாரம் கொடுத்துட்றேன், நாளையிலேருந்து நீ பொருள் இறக்கு. அதனால் எதிரிகள் யார் இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கி மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு அள்ளி கொடுத்துருக்கேன். தவற வெட்டினா நான் பொறுப்பு இல்லை. நீ கேட்டதை நான் கொடுத்தேன். அப்போ என்ன மறந்தீங்கன்னா நானும் உன்னை மறந்துடுவேன். அதனால் இதை நாளாக மட்டும் அறுத்து போட்டுரு. யார் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. எனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துரு, நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துரு. நான் கருப்பசாமி மாதத்தில் 2 டைம் உன்னை வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். தவறாமல் வந்தேன், தவறாமல் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். அதனால் 2வது திருமணத்தில் இருக்கிற பிள்ளைய வந்து மகனுக்கு கட்டலாமா? அப்படி தானே? அதனால் நான் கேட்காமலே நீ கட்டிடலாம்னு நீ எப்படி முடிவு பண்ண? அதனால தான் அதையும் பிடுங்கி விட்டுட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தாளா? இப்போ பேசுகிறாளா? பேசுறதில்ல. அதுக்கு காரணமும் நான் தான். நீ கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணலாம்? சரி, இப்போ ஓடல, என்னை பார்த்துக்கிற கொடியாந்து இல்லை, அதே மாதிரியா பொடியாந்துருக்கணும்ல. அதனால் இப்போ மன்னிச்சு விட்டுட்டேன். சரியா? தவறாமல் நீ வந்துடணும். அதனால் அந்த பிள்ளையை கட்டலாமா வேணாமாங்கிறத அடுத்து வர சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க மட்டும் சொல்லு. அது ஆகும்னா அதை பேச வைப்பான். அப்படி இல்லைன்னா அடுத்தது நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போ, தவறாமல் எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். ஓடு. சரி.
வர சொல்லு, இப்போ பார்க்கலாம். சரியா? சரி, இடையில வர சொல்லு. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. என் குதிரை காங்கயம் வச்சு. யாருப்பா வெல்டிங் வேலை செய்யறது? யாரு? வெல்டிங் சம்பந்தப்பட்ட வேலை. சரி, உன் குடும்பத்தை ஓடி போய் பார்த்தேன். நான் உனக்கு நீ கேட்டதை நான் பண்ணி கொடுத்தேன்ல. என் வாக்கில் நான் கரெக்டாக இருந்தேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இல்லைன்னு கிடையாது. ஏன் இல்லை? சரி, நாள் எத்தனை ஆச்சுப்பா? அப்போ இத்தனை நாளாவும் முடியலையா? இவ்வளவு நாளாவும் முடியலன்றியா? அப்படின்ற அப்போ என்கிட்ட வந்து சொல்லணும்ல. இப்போ என்கிட்ட வந்து சொல்லிட்டு என்கிட்ட வந்து கனி வாங்கணும்ல. அப்போ நீ வந்து என் மகனுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரு, நல்லபடியாக ஏதோ வருமானத்தையும் கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்ட. முடிச்சு கொடுத்தனா இல்லையா? அப்போ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல. அதனால நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வந்து எனக்கு என் பாதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாலை கொண்டுட்டு வா. நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். எனக்கு தை அமாவாசைக்கு எனக்கு பண்ணிடணும். ஆடி மாதம் அடுத்த மாதம் சொன்னாலும் முடியாது. தை மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு பொருளாதாரமும் கொடுத்துறேன், கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன். அதே போல் உனக்கு நீ வந்து தை அமாவாசைக்கு சொன்னதை செஞ்சிடணும். போய் காலைல வந்துட்டோம். அது நானா கேட்டனா? நீ தான் வேண்டுனது. நானா வந்து இதை செய்ய அப்படின்னு உன்னை நான் கேட்கல. நீ எனக்கு திருமணத்தை பண்ணி வைப்பா, நான் உனக்கு பண்ணி வச்சிடறேன். பண்ணி வச்சுட்டேன். அப்போ நீ வந்து நீயா வேண்டிட்டு போனேன், நான் வந்து எனக்கு இப்படி நடந்ததுன்னா நான் உனக்கு இதை பண்ணிடுறேன்ப்பா. அப்போ நீ எனக்கு வந்து பண்ணலை, அதனால் எனக்கு பண்ணலைன்னா நான் கணக்கு போட்டு கேட்டுருவேன். அதனால் நீ வேண்டுனதை நீ செஞ்சிடணும். அதனால் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். அதனால் நாளைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொத்து வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போ. நாளையிலேருந்து உனக்கு பொருளாதாரம் குறைவில்லாமல் கஷ்டம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் நிம்மதியாக வர வச்சு கொடுத்துறேன். தை அமாவாசைக்கு நான் கேட்காமலே எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். சரியா? இதை தொழில் செய்கிற இடத்துல 2 நாளைக்கு அறுத்து போட்டு வருமானத்தை நான் அச்சு பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் வாரணாசி வளைய பிரிவு போயிடுச்சுப்பா. அப்படியா? சரிப்பா. எப்படி நம்ம ஞாபகம் வருதா? வள்ளியா? வள்ளியா வந்துச்சா? வள்ளியா உனக்கு வரல. அது மாதிரி நீ கடைபிடிச்ச அப்படின்னா உணவு ஓனர் ஆக்கிடலாம். சரியா? அதனால இப்போ சண்டை வருதா? வரல. அதனால இப்போ அந்த ஞாபகமும் வரல. சரி, போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பேன். உனக்கு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதனால் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துறேன். ஆடி முடியறதுக்குள்ளே இன்னொரு 2 மிஷின் எடுத்துடலாம். ஆவணி மாதம் ஆரம்பிச்சிடலாம். அதனால் நமக்கு 4 காசு சம்பாரித்து கடனையும் கட்டி எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துடலான்னு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தேன்னா எந்த சிக்கல் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துருவேன். வேறு என்ன சந்தேகம்? இந்த அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கூட வரும்போது எந்த சிக்கலும் வராது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போய். கருப்பசாமி மறுபடி குண்டடம் பயிற்சிப்பா. குண்டடம் மகனுக்கு கல்யாணமா? யாருக்குப்பா? குறி 1. என்ன பண்ணி தரணும்ப்பா? என்ன பண்ணி தரணும்? அதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் மகனுக்கு கல்யாணம் அப்படின்னு. அப்படி தானே? இப்போ உனக்கு நாள் மட்டும் தெரிஞ்ச போது அப்படி தானே? சரி, போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா. அப்படியா? தை தீர்ந்து மாசி முடியறதுக்குள்ளே பண்ணிடலாம். நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி பொண்ணு நமக்கு வந்து எப்போ கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஆடி முடியணும். அது வரைக்கும் ஆடி முடிய வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஜாதகமும் கண்ணுக்கு சிக்காது. ஆடி இந்த ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி பேசி முடித்து நிப்பாட்டி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இது திசை பார்க்க வேண்டாம். திசை பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 வருஷம் இருக்கு. அதனால் உனக்கு நல்லது அமைஞ்சா போதும்ல. கிட்டவா. அது வரைக்கும் தவறாமல் எப்போ வந்தால் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடு. நான் கருப்பன் கூட வந்துடுறேன். உப்பும் மகன் எங்கே இருக்கேன்? அதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சாப்பிட்டோன்னா பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை பாங்கா வச்சுக்க. கூட வரம்போ கருப்பசாமி மேலே நம்பிக்கை இருந்தால் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் இருந்தால் என்னோட கனியில் விலை மதிப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் கனி மட்டும்தான்.
நீ தான் முடிவு பண்ணிக்கணும். கால் வலி நான் மொத்தம் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு, அப்புறம் கால் வலி பற்றி பேசுவோம். எதுக்கு? இப்போ நீ கேட்டீல்ல, அதனால கருப்பசாமி மேலே நம்பிக்கை இருந்தால் உனக்கு அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். ரெடி, அதை நான் முடிச்சுட்டு தான் கேட்குறேன். வேற அப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய்யு, சரியா? உனக்கு கால் வலி நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ, ஆ. சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு.